கடைசியாக நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற பன்னீர்செல்வம் அவர்கள் வருகின்ற ஜனவரி 3ஆம் தேதி இறுதி தீர்ப்பு மேல்முறையீடு செய்யப்பட்ட வழக்கில் பன்னீர்செல்வம் அவர்கள் வெற்றியடைவார் என்று டெல்லி மேலிடம் கூறியுள்ளது. மேலும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிர்ச்சி அடையும் வகையில்தான் தற்பொழுது டெல்லியில் உள்ள சில முக்கியமான நிர்வாகிகள் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகள் அளித்து வரும் நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் வருவதற்கு 4 மாதங்கள் இருக்கும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்கலாம் என்ற முடிவையும் இன்று வரை வெளியிடவில்லை. மாறாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே இந்தியா கூட்டணியில் இருக்கும் நிலையில் தமிழகத்தில் பல பிரச்சனைகள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களால் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இதனை சரியாக பயன்படுத்தி பன்னீர்செல்வம் அவர்கள் முழுமையாக பாஜகவுடன் ஆதரவுகளை தெரிவித்து வரும் நிலையில் குறிப்பாக மேல்முறையீடில் பன்னீர்செல்வம் அவர்கள் வெற்றியடைந்தால் மட்டும்தான் நிச்சயமாக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவை கைப்பற்ற முடியும், மாறாக பாஜகவுடன் கைகோர்க்க முடியும் என்ற முன்மாதிரியான கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக தற்பொழுது போராட்டத்தையும் தொடங்கியிருக்கிறார். ஏற்கனவே கிட்டத்தட்ட 1 அல்ல 2 அல்ல 10 நீதிமன்ற வழக்குகளை தொடர்ந்த பன்னீர்செல்வம் அவர்கள் அனைத்திலும் தோல்வியை தழுவினர். மாறாக அதில் அனைத்திலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாக டெல்லி மேலிடம் இருந்த நிலையில் கடைசியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி கிடையாது என்று முழுமையாக அறிவித்து விட்டார். இதன் அடிப்படையில் தான் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக பன்னீர்செல்வம் அவர்கள் தற்பொழுது விஸ்வரூபம் எடுக்கும் வகையில்தான் பாஜகவுடன் கைகோர்த்திருக்கிறது. அதிமுக மற்றும் பாஜக இருவரும் கூட்டணி அமைத்தால் மட்டும்தான் தமிழகத்தில் பாஜக காலூன்ற முடியும். ஏற்கனவே வடமாநிலங்களில் பாஜக அதிக இடங்களை கைப்பற்றி இருக்கக்கூடிய நிலையில் தென் மாவட்டங்களில் இதுவரை பேசப்படக்கூடிய அளவில் எந்த ஒரு இடங்களிலும் வெற்றியடையவில்லை. தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்களை தன் வசப்படுத்தி கொண்டு பாஜக தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று தீவிரமான முயற்சியில் ஈடுபட்டு வரும் நிலையில்தான் இந்த நீதிமன்ற வழக்கை பன்னீர்செல்வத்திற்கு சாதகமாக நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கும் என்று பன்னீர்செல்வம் அவர்களுக்கு நம்பிக்கை அளித்திருக்கிறது.